நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐயா சீமான் அவர்கள் மிக முக்கியமான அரசியல் தலைவர் தமிழகத்தில், முக்கியமான ஒரு குரல் தமிழகத்தில், பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்க்குறீங்க. ஆனால் இதில் நான் கருத்து சொல்வதை விடங்கன்னா, ஏன்னா ஒரு பக்கம் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த மாநாட்டுக்குள்ளே பேசுகிறாங்க. நானும் அந்த நிறைய மாநாடு பங்கேற்றிருக்கேங்கண்ணா என்னுடைய சர்வீஸில். நான் நிறைய ரூமுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அது சில நேரத்தில் ஒரு அதிகாரியினுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், அது மாநில காவல்துறையினுடைய கருத்தாக இருக்காது, மாநில அரசுடைய காவல்துறை கருத்தாக இருக்காது. இப்போ இந்த வீடியோலாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. சீமானண்ணனை பொறுத்தவரை என்னை ஒரு அரசியல் கட்சி தலைவராக கேட்டிங்கன்னா பேசுவதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குங்க. நான் தமிழ் சார்ந்த, குறிப்பாக அவருடைய தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்தியா முழுவதும் ஒரு தேசிய அரசியலாக நாங்கள் பார்க்குறோம். அதில் தமிழுக்கு முன்னுரிமை வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இதுதான் பிஜேபியினுடைய அரசியலுங்கண்ணா. அதனால் சீமானண்ணனை பொறுத்தவரை ரொம்ப ஒரு அண்ணன் தான் எப்பவுமே சொல்லுவேன், நீ தம்பின்னு சொல்லுவார், நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. காவல்துறை அதிகாரிகள் கருத்து சொன்னாலும் கூட அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாங்கன்னா தனிப்பட்ட கருத்தாக இருக்கும். இப்படி தான் என்னுடைய கருத்துங்க. தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்களா இல்லை, டிஜிபி சொன்னாங்களா இல்லை, சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்களா, ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்களா, முதலமைச்சர் சொன்னாங்களா? ஆனால் நாம் தமிழர் ஒரு அரசியல் கட்சி, முக்கியமான கட்சி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் அரசியலும் தமிழகத்துக்கு தேவைப்படுது, மாற்று கருத்து சரி இடத்துல சொல்கிறாங்க. அதனால் இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா பெரிதுபடுத்தாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மீட்டிங்கில் இன்டர்னலாக அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. முடிஞ்சு போச்சுங்கண்ணா. அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் இது அவர் சொன்ன கருத்து தமிழக காவல்துறை கருத்தா இல்லை பிஜேபி கருத்தா? கண்டிப்பாக பிஜேபி கருத்து கிடையாது. அதனால் நாம் தமிழர் அரசியல் செய்யட்டும், அவர் பேசுவதற்கு உரிமை இருக்கு, ஜனநாயகம் எல்லாமே பேசலாங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே 5 வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் சொல்றாங்க யார் பேசுறது கரெக்ட், யார் பேசுறது தப்பு. அரசியலை ரிஜெக்ட் பண்ணோமா, மக்கள் ரிஜெக்ட் பண்றாங்க, அதையும் நம்ம ஏத்துக்கிறோம். அதனால் இதை பெருசுபடுத்தாம, ஏன்னா ஒரு அரசியல் தலைவருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சண்டை, அப்புறம் போலீஸுக்கு சண்டை, அப்புறம் அரசியல் கட்சிக்கும் தமிழக காவல்துறைக்கும் சண்டை அப்படிங்கிறத இப்பவே முடிவுக்கு கொண்டு வந்து அவர்கள் ஒரு வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மெச்சூர்ட் ஆயிட்டீங்கன்னு இல்லைங்கன்னா, ஒரு 3 மாத காலம் வெளியிருந்து ஒரு கடினமான ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பார்க்குறோம், நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு வந்துங்கன்னா அப்பப்போ நம்ம கண்ணாடி பார்க்கணுங்கன்னா, இந்த விஷயத்தை என்ன பெட்டராக பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாமான்னு அப்பப்போ நாமளும் முதிர்ச்சியை காட்டணும் இல்லைங்கண்ணா. இல்லாட்டி 36 வயசு சின்ன பையன் அரசியலுக்கு வந்துட்டான் அப்படின்னு அண்ணன் சொல்கிறத விட, அரசியல் வந்த பிறகு அண்ணாமலை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறாருன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்கன்னா, அதே நேரத்தில் நான் செய்யக்கூடிய தவறுகள் நிறைய மீடியா நண்பர்கள் அப்பப்போ சொல்லுவீங்க, நான் எங்கிட்ட என்ன சண்டை போடுறீங்க, வந்த புதுசில் நாங்கள் என்னென்ன பண்ணோம், அந்த கருத்தையும் ஏற்றுக்கிறேன். அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம திருத்திக்க பார்க்குறோம். திரும்ப சொல்கிறோம், நான் சண்டை உங்களோட இல்லை, சில நேரத்தில் உங்கள் ஓனரோட சண்டை போடுறோம், கரெக்டு தான், உங்கள்கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மீடியா நண்பர்கள் நீ திருத்துறீங்க. அதை நான் ஏற்றுக்கொள்வது அரசியல்வாதியினுடைய கடமை. நான் சொல்வதான் சரி, எப்போ சொல்லக்கூடாதுங்கன்னா, நிறைய தவறுகள் செய்திருக்கின்றேன், அதை சுட்டி காட்டும் பொழுது கண்ணாடியை பார்க்குறேன், நீ திருத்திக்கிறேன். நல்ல விஷயம் செய்யும் பொழுது பாராட்டுறீங்க, அதையும் ஏற்றுக்கிறேங்கன்னா. அதனால் சீமானனை பொறுத்தவரை ஒரு அண்ணன், மாறுபட்ட கோணம், வேறு பாதை, சித்தாந்தம் வேறு, எல்லாம் வேறு. அரசியல் இருக்கும், 2 பேரும் தமிழ்நாட்டுக்காகத்தாங்கண்ணா இருக்கும், அதில் தவறு இது இல்லையாங்கண்ணா.